மக்களை மதிக்காமல் அதிகார திமிரில் கலவரம் செய்யும் பாஜக வெற்றி பெற்றால் திருப்பூரை மணிப்பூராக்கி விடுவார்கள். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. மதிக்காம அதிகார திமிரில் அராஜகங்களும் கலவரமும் செய்கிற பாஜக திருப்பூரை மணிப்பூராக்கிடுவாங்க. மொத்தத்தில் மோடியும் பாஜகவும் வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கும் கேடு. சீரியல் நாடகம் போன்று அதிமுகவில் காட்சிகளை மாற்றியது பாஜக என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. பாஜக தலைமை குறித்து எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் விமர்சிக்க மாட்டார் என்றும் விமர்சனம். வச்சதே பாஜக தான். சசிகலா சிறைக்கு போன பிறகு முதலமைச்சரான பழனிசாமியை தங்கள் பக்கம் கொண்டு வந்ததும் பாஜக தான். தினகரனை கைது செஞ்சு சிறையில் அடைச்சு அவரையும் தங்களோட அடிமையா மாற்றினதும் பாஜக தான். இப்போ இந்த பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் மிரட்டி தேர்தலில் நிற்க வச்சிருக்கிறதும் பாஜக தான். இப்படி டிவி சீரியல்ல திடீர்னு ஆட்களையும் காட்சிகளையும் மாத்துற மாதிரி சதி நாடகங்களை அரங்கேற்றி இருக்கு பாஜக தலைமை. கோவையில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் பாகுபலி படம் போல் பிரம்மாண்டமாக இருந்ததாக முதலமைச்சர் பெருமிதம். ராகுல் காந்தியின் ஒரு நாள் வருகை பிரதமர் மோடியின் மொத்த பிரச்சாரத்தையும் காலி செய்து விட்டதாக கருத்து. அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் கோவைக்கு வந்திருந்தார். நீங்கெல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க. எப்படி இருந்துச்சு? பாகுபலி படம் மாதிரி பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஒரே ஒரு மீட்டிங், டோட்டல் பிஜேபியும் க்ளோஸ். சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு நாள் வருகையே பிரதமர் மோடியோட மொத்த பிரச்சார பயணத்தையும் காலி பண்ணிடுச்சு. தமிழகத்தில் 70 லட்சம் மகளிருக்கு மட்டுமே மாதம் 1000 ரூபாய் வழங்குவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 1,15 லட்சம் பேருக்கு வழங்குவதாக திமுக ஏமாற்றுவதாக புகார். 1,15 லட்சம் பேருக்கு தருவதா சொல்றாரு. இல்ல, பார்த்தா 70 லட்சம் பேருக்கு தான் போயிட்டு இருக்கு. அதுலயும் பொய். 70 லட்சம் குடும்ப தலைவிக்கு தான் மாதந்தோறும் 1000 கொடுக்குறாங்க. சொல்றது 1,15 லட்சம். உதயநிதி சொன்னதை நம்பி நகைகளை அடகு வைத்து ஏமாந்தனர் தமிழக பெண்கள். நகைக்கடன் அளிப்பதாக கூறி திமுக ஏமாற்றி விட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அந்த கடன் தள்ளுபடி, அந்த நகை பணம் தள்ளுபடிட்டார். 48 லட்சம் பேர் திமுக தலைவர் ஸ்டாலினை நம்பி, உதயநிதி ஸ்டாலின் நம்பி, திமுக தேர்தல் அறிக்கை நம்பி இன்றைக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறமைப்பிலே நகை வைத்து பணத்தை வாங்கி செலவு செஞ்சுட்டாங்க. இன்றைக்கு 13 லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடி. 13 லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடி. மீதி 35 லட்சம் பேர் தாங்கள் வாங்கிய பணத்தை வட்டியுடன் திருப்பி செலுத்த வேண்டும். அதிமுக தலைவர்களின் செல்போன்கள் ஒட்டுக்கேட்பு. தமிழக உளவுத்துறை மீது அதிமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார். அதிமுக தலைவர்களின் செல்போன்களை ஒட்டு கேட்க இஸ்ரேலில் இருந்து உளவு செயலி வாங்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. 40 கோடி ரூபாய் செலவில் உளவு செயலி வாங்கப்பட்டு உளவு பார்க்கப்படுவதாக புகார். குடியுரிமை திருத்த சட்டம், புதிய வேளாண் சட்டம், உதய்மின் திட்டம் போன்ற பாஜகவின் எண்ணற்ற மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஒப்புதல். எடப்பாடி பழனிசாமியை தமிழக மக்கள் ஒருபோதும் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டார்கள் என திமுக குற்றச்சாட்டு. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு டிடிவி தினகரன் வசம் மொத்தமாக அதிமுக வந்துவிடும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது. அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்க போகின்றார்கள். அது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது. ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்னர் யார் காணாமல் போவார்கள் என்பது தெரியும். பூச்சாண்டிகளுக்கெல்லாம் அதிமுக அஞ்சாது என அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. 24க்கு பிறகு இருக்காதான், வேற எங்க போவோம்? அண்ணா திமுக எங்கதான் இருக்கா? காணாம போவோமா?
அதிமுக டிடிவி வசம் வந்துவிடும் என கூறுவதற்கு அண்ணாமலை என்ன ஜோசியரா? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலடி. எங்க அண்ணாமலை பேச்செல்லாம் ஒரு இதாக சொல்றீங்களா? அண்ணாமலைக்கு நான் ஏற்கனவே பல பதிலடி கொடுத்துட்டேன். அண்ணாமலை என்னங்க ஜோசியரா? நான் கேட்குறேன், அவர் என்ன விஸ்வாமித்திரா? எங்கள் கட்சி அழிஞ்சு போயிருந்தார். விஸ்வாமித்திரருக்கு தான் அந்த சக்தி இருக்குண்ணா. பாஜக அமமுக கூட்டணி அமைந்துள்ளதால் எடப்பாடி பழனிசாமி அச்சத்தில் உள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். பழனிசாமி நான் பிஜேபி கூட்டணியில் போனதுலேருந்து பயந்து போயிருக்காரு. அதான் உண்மை. கன்னியாகுமரி தக்கலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ. குமரி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நந்தினி ஆகியோரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. தேர்தலில் போட்டியிட கான்ட்ராக்டர்களாக பார்த்து சீட் வழங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே கட்சி நடத்துவதாகவும் அண்ணாமலை குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாரை வார்த்திருக்கின்றார். அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க. கிளாஸ் ஏ கான்ட்ராக்டர் பையனா சீட்டு, மணல் கடத்துறீங்களா உங்க தம்பி பையனுக்கு சீட்டு. நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் வரும்போது கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினீங்களா உங்களுக்கு சீட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஓபிஎஸ்க்கு பிரச்சாரம் செய்வதற்காக ராமநாதபுரத்திற்கு அண்ணாமலை வந்த ஹெலிகாப்டரில் பறக்கும் படையினர் சோதனை. பணம், பரிசு பொருட்கள் எதுவும் இல்லாததால் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். கோவையில் அண்ணாமலைக்கு ஆதரவாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரோட் ஷோ. காந்திபுரம் பகுதியில் சிவானந்தா சாலை வரை வழி நெடுகிலும் பாஜகவினர் வரவேற்பு. பிரதமர் தமிழகத்திற்கு வரும்போது 29 பைசா என அழையுங்கள். தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. சொல்லி கூப்பிடாதீங்க, என்னன்னு கூப்பிடுவீங்க? வெறும் 29 பைசா செல்லா காசு. தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழிக்காரும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. பணமோ பொருட்களோ எதுவும் இல்லாததை அடுத்து பிரச்சாரத்திற்கு புறப்பட்டு சென்றார். பெரம்பலூர் அருகே பாஜக நிர்வாகிகள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் புகார். ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர் திட்டவட்டம். இரண்டாயிரத்தி 21 பாஜகவுடன் கூட்டணி அமைக்காமல் இருந்திருந்தால் அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேச்சு. தவறு என்ன நடந்தது? 2021 பிஜேபியோடு நாங்கள் கூட்டணி அமைக்காமல் இருந்தால் இன்றைக்கு நாங்கள் ஆட்சியில் இருந்திருப்போம். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதை காலம் கடந்து நாங்கள் எடுத்துட்டு இப்போ முடிவாக எடுத்துருக்கோம். விஜயகாந்தை இழந்து மனதில் துக்கத்தை வைத்துக் கொண்டு கூட்டணி தர்மத்திற்காக 35 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்கிறேன். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. துக்கம், வேதனை என் மனசுக்குள்ள வைத்துக்கிட்டு இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் கூட்டணி தர்மத்திற்காக நான் 40 தொகுதிக்கு போய் வந்துட்டேன். 35 தொகுதி இரட்டை இலை சின்னம், 5 தொகுதி முரசு சின்னம். அரியலூரில் சிதம்பரம் விசிக வேட்பாளர் திருமாவளவன் தீவிர பிரச்சாரம்.
பாஜகவை தூக்கி எறிய நாம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு துணையாக இருக்க வேண்டும் என கூறி வாக்கு சேகரித்தார். தூக்கி எறிய வேண்டும், மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், நாட்டை காப்பாற்ற வேண்டும். ராகுல் காந்திக்கு அண்ணன் அவர்கள் குற்ற துணையாக இருப்பதை போல அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் தமிழக வாக்காளர்கள் குற்ற துணையாக இருப்போம். அதற்காக 40க்கு 40 நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். பரப்புரையில் ஆவேசமாக பேசியதால் கண்ணில் இரத்த கசிவு ஏற்பட்டு காயம் ஏற்பட்டுள்ளதாக சீமான் பேச்சு. தம் கண்ணை விட இந்த மண்ணை நேசிப்பதாக கூறி பெரம்பலூர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. ஆவேசமாக பேசுவதில் இரத்த கசிவு ஏற்பட்டு கண் சிவந்து போனது. உலகத்தில் இருக்கிற உறவுகள் எல்லாம் துடித்தார்கள். நான் சொன்னேன், என் கண்ணை விட நான் பிறந்த என் மண்ணுதான் எனக்கு முதன்மையானது என்று சொன்னேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.